அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம் தானியம் காய்கனி மளிகை உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். எதிலும் நீதியை எதிர்பார்க்கும் துலாம் ராசி அன்பர்களே, அனைத்திலும் நேர்மை அனைவரிடத்திலும் நீதி என பிடிவாதமாக இருப்பீர்கள். உங்களை போல் அனைவரும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். காரணம் ராசியின் சின்னமே அப்படி இருப்பதால் தான். பொதுவாகவே உங்களுக்கு நட்பு வட்டம் என்பது மிக குறைவு. நல்ல நண்பர்கள் தேர்வு செய்வதில் அதிக கவனமாக நீங்கள் இருப்பதுதான் இதற்கு காரணம். அனைவரிடத்திலும் சகஜமாக பேசும் திறன் உடையவர் நீங்கள். உங்கள் பேச்சு அனைத்து மனிதர்களுக்குமே பிடிக்கும். உங்களுக்கு தான் எல்லோரையும் பிடிக்க அதிக காரணங்கள் தேவைப்படுகின்றது. கடந்த கால நினைவுகள் என்றுமே உங்கள் மனதில் தங்கி இருக்கும். உங்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருவதால் அழகுக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். உடல் எடையில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இனிய பேச்சு இருக்கும். நன்றி மறக்காதவர். பேச்சில் கெட்டிக்காரர். அனுபவ ஞானமிக்கவர். முகத்துக்கு நேரே மற்றவரின் குறைகளை தயங்காமல் சொல்லும் ஆற்றல் உடையவர். எளிதில் அடுத்தவரை பாராட்ட மாட்டீர்கள். உங்களை மதிக்கும் இடத்தில் மட்டுமே இருப்பீர்கள். தன்னிடம் இருப்பது போதும் என்ற மனநிலை இருக்காது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஓடும் குணம் இருக்கும். அடுத்தவரை எடைபடுவதில் கில்லாடி நீங்கள். காரணம், வாழ்வில் அவ்வளவு வலி வேதனையை பார்த்து உணர்ந்தவர் நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புது வருடம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகின்றது பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 5இல் சனி மற்றும் செவ்வாய், 6இல் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, 7இல் சூரியன் மற்றும் குரு, 12இல் கேது. இப்படிப்பட்ட கிரக நிலையில் புதிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்க உள்ளது. புத்தாண்டு பிறந்த சில தினங்களிலேயே 1/5/2024 அன்று குரு பகவான் உங்களின் ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார். உங்களின் ராசிக்கு 1/8 ஆகிடத்துக்கு உரிய சுக்கிர பகவான் புதிய குரோதி வருடம் பிறந்த தினத்தில் உங்கள் ராசிக்கு 6இல் மறைந்து 9/12க்கு உடைய புதன் பகவான் உடன் சேர்ந்து கூடவே ராகு பகவானும் இருக்கும் அமைப்பில் இது நல்லதா என்று பார்க்கும் நேரத்தில் வரும் கஷ்டங்களை தீர்க்க முன்னோர்களின் அனுகூலம் ஆசி உண்டு என்றே காட்டுகின்றது. அதிக ஆசையும் மறைமுக பண ஆசையும் பெண் ஆசையும் இல்லாத மனிதர்கள் அதிக பாதிப்பிற்கு ஆளாக மாட்டார்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 7இல் இருந்த குரு இனி 8இல் இருந்து மறைந்த குரு நிறைந்த செல்வமாக செயல்படுவாரா என்றால், உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6க்கு உடையவராக இருப்பதால் 3க்கு மறைந்தாலும் 6க்கு நன்மை தருவதால் பாதி சிறப்பு என்றே அர்த்தம். அதிக முயற்சியின் பேரிலேயே காரிய வெற்றியை காணும் காலம் இது. எதையும் ஒன்றுக்கு இருமுறை முயற்சித்தால் வெற்றி உண்டு. கேது சுக்கிர திசை நடப்பவர்கள் உடல் நலனில் அக்கறை தேவை. ராகு திசை நடப்பவர்களும் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் பயணத்தில் கவனம் முக்கியம். புதிய வாகனம் வாங்குவதிலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். சினிமா துறையில் இருப்பவர்கள் அதிக கடன்பட வாய்ப்பு உள்ளதால் எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள். நடப்பு தசாபுக்தி அறிந்து செயல்படுதல் கூடுதல் சிறப்பு தரும். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக கடன் சுமை ஏற்படவும் மதிப்பு மரியாதைக்காக அதிக இன்னல்களையும் காண வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. புதிய முயற்சிகளின் போது அனுபவ பெரியவர்களே உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலும் செய்து அதில் தவறுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளதால் அனைத்து விதத்திலும் நீங்களே ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பை தரும்.
அரசியல் உள்ள மனிதர்களும் அரசு பணியில் உள்ள மனிதர்களும் அதிக அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதே சமயம் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் என்பது குறைவுதான். அரசிடம் டெண்டர் எடுத்து செய்யும் மனிதர்கள் கவனித்து செயல்படுவது சிறப்பு. பெற்றோர்களின் நலனில் அக்கறை தேவை. இளைய சகோதரத்திடமும் உறவில் நல்லபடியாக இருப்பது நல்லது. மூத்த சகோதரிடம் பிடிவாதம் காட்டினாலும் உதவி உண்டு. கணவன் மனைவிக்குள் அதிக கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அனுசரித்து போவது நல்லது. குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு மேலும் முன்னேற்றம் காண அதிக செலவுடன் கூடிய மருத்துவ ஆலோசனையும் ஏற்படும். வண்டி வாகனத்தில் மிக கவனமாக சென்று வர வேண்டிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. அதுவும் வாகனத்தில் பயணம் செல்லும் பொழுது கணவன் மனைவிக்குள் கருத்து பரிமாற்றம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த ஞாபக மறதி இனி மறைந்து படிப்பில் நாட்டமும் கவனமும் உண்டாகும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். வெளிநாட்டு படிப்பிற்காக வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த கல்லூரி மற்றும் வேலை கிடைப்பதற்கு நல்ல அறிகுறிகள் தென்படுகின்றது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண வயது வந்து இன்னமும் திருமணமாகாத மனிதர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும் வாய்ப்பு உள்ளது. தாமத திருமணம், திருமண தோஷம் என இருப்பவர்கள் அதற்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்து நன்மை பெறுங்கள். குரு பயிற்சிக்கு பிறகு உங்களின் குடும்ப ஜோதிடரை அணுகி பயன்பெறுங்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக சிரமத்தின் பேரிலேயே லாபங்கள் கிடைக்கும். மாத சம்பளம் வாங்கும் மனிதர்களுக்கு வேலையில் கூடுதல் பணி சுமை உண்டாகும். மேல் அதிகாரிகளிடம் பணிந்து செயல்படுவது நல்லது. உங்களது வாழ்க்கை துணையிடம் இதுவரை இருந்து வந்த பிடிவாதம், கராரான குணம் மாறும். உங்கள் மேல் புரிதலும் உண்டாகும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது. பல புதிய முகங்கள் உருவாகும். நடிப்புத்துறையில் கடந்த காலத்தில் அதிகம் சிரமமடைந்த ஆரம்ப நிலை கலைஞர்களுக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதால் நம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காணுங்கள். விவசாயிகளுக்கு அதிக ஆதாயம் கிட்ட கூடுதல் கவனமும் அதற்கு ஏற்ப செயல்களில் ஈடுபடுவீர்கள். இருந்தாலும் பலன் என்பது சற்று குறைவுதான். எனவே கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருடம் மழை என்பது எதிர்பார்த்த நேரத்தில் இருக்காது என்பதையும் கவனத்தில் வைத்து செயல்படுங்கள். சொந்த வீடு, நிலம், வாகனம், தண்ணீரினால் ஆதாயம் காணும் மனிதர்கள் இனி கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அரசாங்கத்தால் புதிய திட்டங்கள் வரும். எதிலும் அரசாங்க திட்டத்திற்கு ஏற்றபடி சரியானபடி செயல்படுபவர்களுக்கு அதிக பாதிப்பு இருக்காது. அறிஞர்கள், அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு மேன்மையான வளர்ச்சி கிடைக்கும். தலைமை தாங்கும் பொறுப்பும் கிடைக்கும். வெளியூர் மாற்றமும் ஏற்படும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு திட்டமிடுவதில் எந்த சிரமமும் இருக்காது. அவற்றை செயல்படுத்துவதில் தான் அனைத்து சிக்கல்களும் ஏற்படும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை முயன்றுதான் காரிய சாதனை நிகழ்த்துவீர்கள். காவல்துறையில் அதிக மாற்றம் நிகழும். அதே சமயம் காவல்துறையின் கை ஓங்கியே இருக்கும் காலம் இதுவே. மேலும் இராணுவத்துறையில் பணியாற்றுபவர்கள் இந்திய நாட்டிற்காக அதிக சிரமங்களையும் காணும் சூழல் ஏற்படும். அதே சமயம் வெற்றிக்கான பதக்கங்களும் பட்டங்களும் பெறும் காலமும் இதுவே. மண்மனை போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்பவர்களுக்கு உடனடி லாபம் என்பது சிரமமே. எதிலும் வில்லங்கம் பார்த்து செயல்படுவது நல்லது. ஷேர் மார்க்கெட் துறை திடீர் வளர்ச்சி பெறும். வெள்ளி விலை உயரும் காலத்தில் துலாம் ராசியினருக்கு வருமானம் கூடும். காற்றுள்ள போது தூற்றிக்குள் என்ற பழமொழியை நினைவில் வைத்து செயல்பட்டால் அதிக லாபம் காண்பீர்கள். பித்ருதோஷ நிவர்த்தி இதுவரை சரியாக செய்யாதவர்கள் இந்த வருடம் சரியாக செய்து குடும்பத்தில் உள்ள மனிதர்களின் நலனுக்கு நல்வழி காட்டுவீர்கள். வெளியில் வராமல் தடைப்பட்ட பணம், கடன் வந்து சேரும். உங்களை செயல்பட விடாமல் இருந்து வந்த சொந்தங்கள் விலகுவார்கள். உறவினர்களில் நல்லோர், சுயநலக்காரர்களை அடையாளம் காண்பீர்கள். உங்களுக்கு மன உறுதியுடன் கூடிய உழைப்பு எப்பொழுதும் வெற்றி தரும். குலதெய்வ வழிபாடும் வேண்டுதலுக்கான பரிகாரங்களை இதுவரை நிறைவேற்றாமல் இருக்கும் மனிதர்கள் பரிகார நிவர்த்தி செய்து வாழ்வில் நலம் காண்பீர்கள். இதுவரை தடைப்பட்ட உதவி இனி தடையின்றி வந்து சேரும். குடும்பத்தில் வருமான சதவிகிதம் கூடும். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி உண்டாகும். பல இடங்களில் உதவி கிடைக்கும் காலம் இதுவே. எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றபடி நீங்களே சிந்தித்து செயல்படுவீர்கள். குழந்தைகள் உங்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். வேலையில் வளர்ச்சி கிடைக்கும். வருமானம் கூடும். ஒரு சிலருக்கு குறையவும் செய்யும். இவற்றை தடாலடியாக குடும்பத்திற்குள் கொண்டு வந்து குடும்ப உறவுகளை சங்கடப்படுத்தாமல் இருந்தாலே போதும். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் துலாம் ராசியினருக்கு அதிக இன்னல்கள் இல்லாமல் நன்மையே செய்யும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நல்லது. 48 நாட்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். இனிப்பு வகைகளை அமாவாசை என்று 10 பேருக்கு தானம் செய்வது நல்லது. அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ராகு கேதுவுக்கு 4 வாரம் சனிக்கிழமை அன்று பாலாபிஷேகம் செய்து வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு அனைத்தும் நன்மையே நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.